விபத்து நடந்த அகமதாபாத் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய விமானம் தான் 12 கிலோமீட்டரில் விழுந்து நொறுங்கியது. இதனால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த விமான விபத்து குறித்து தற்போதைய அப்டேட் என்ன என்று பார்த்தோம்னா, இதில் தற்போது வரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல இந்த விபத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அகமதாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் பயணிகள் சிலர் சிக்கி தவித்த நிலையில் அவர்களுக்காக ரயில்வே அமைச்சகம் சிறப்பு ரயில் ஒன்றையும் கூட இயக்கியது. இந்த நிலையில் தான் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்ட விமான நிலையம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. இருப்பினும் விமானங்களுடைய இயக்கம், செயல்பாடு அவையெல்லாம் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை விமான பயணிகள் தொடர்பு கொண்டு கேட்டு உறுதி செய்து கொள்ளுமாறு சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனால் விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தாலும் சம்பந்தப்பட்ட விமானம் திட்டமிட்டபடி இயங்குகிறதா என்பதை விமான நிறுவனங்களுக்கு தொலைபேசியில் அழுத்தி பயணிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது மட்டுமின்றி ஏற்கனவே காந்தி நகரிலிருந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 3 தேசிய பேரிடர் மீட்பு படையினரால் 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் 6 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இது தவிர 2 டீம் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த குழுவினரும் அங்கே விரைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த காயமடைந்த பயணிகளினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏன்னா உயிரிழந்தவர்களுடைய நிலவரம் ஒரு 130 வரை இருக்கிறது அப்படின்ற விவரம் வந்திருக்கிறது. காயமடைந்தவர்கள் உயர் சிகிச்சைகளுக்காக வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுறாங்களா? அது பற்றி ஏதாவது தகவல் தெரிய வந்திருக்கிறதா? நிச்சயமாக காயமடைந்தவர்கள் அருகில் எங்கெல்லாம் மருத்துவமனை தயாராக இருக்கிறதோ அங்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்காக ஒரு பிரத்யேகமான கிரீன் காரிடார் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எந்த விதமான டிராபிக் பிரச்சனைகளோ இடையூறுகளோ இல்லாமல் விரைவாக அவர்கள் கொண்டு சென்று அனுமதிப்பதற்காக ஏற்ற வகையில் அந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமான விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக அனுமதிக்கும் வகையில் அவர்களுக்கு முன்னுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு படுக்கைகளை தயாராக வைக்கும்படியும் இதற்கென்று மருத்துவர்களையும் தயாராக வைத்திருக்கும்படி அரசின் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய சில நபர்களை குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேலும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.